கொண்டுள்ளது. எல்லோரும் பொன்னையும் பொருளையும் வாரி கொடுத்தார்கள். தமிழுக்காக தன் தலையையே கொடுத்து வள்ளல்களின் வரிசையில் முதலிடத்தை பிடித்துக் கொண்டான் குமணவள்ளல். இக்கதையை யாராவது அறிந்ததுண்டா? முதுரைமலை என்னும் மலை நாட்டை குமணன் என்ற குறுநில மன்னன் ஆண்டு வந்தான். முதுரைமலை தற்போது முதுமலை என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறது. வறியவர்களுக்கெல்லாம் மாறி வழங்கும் வள்ளலாகிய குமணன் தன்னை நாடி வரும் புலவர்களின் தகுதி அறிந்து பொன்னையும் பொருளையும் மாறி கொடுத்தார். அணியும் அணியும் அள்ளி கொடுத்தார். யானைகளையும் குதிரைகளையும் கணக்கின்றி கொடுத்தார். இவரது புகழ் உலகம் எங்கும் பரவியது. புலவர்களும் வறியவர்களும் இவரை நாடி வந்து கொண்டிருந்தனர். இவரை பற்றி கதையில் காண்போம். இளங்குமணன் குமணவள்ளலின் தம்பி. தீய நண்பர்களுடன் கூட நட்புடன் பழகி வருகிறார். காட்சி 1. இளங்குமணனும் அவரது நண்பர்களும். ஏன் என்னவாயிற்று? நான் இளவரசன், எனக்கு என்ன? ஆம் நண்பா, நீ கூறுவதும் சரிதான். இப்போது என்ன செய்வது? கேள் நண்பா, உன் பங்கையும் நான் அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனை கொன்றுவிடு. அவனை கொன்றுவிட்டு நீ அரசராகிவிடு. அப்போதுதான் நீ இன்பமாக வாழ முடியும். இளங்குமணனின் நண்பர்கள் நயமாக பேசி அவர்களின் ஜில்லத்தை விளக்கினர். என்ன செய்தி? அண்ணா, உங்களை தம்பி உங்களை கொலை செய்ய திட்டம் தீர்த்துள்ளார். சரி, செல்வத்தை எதிர்பார்ப்பவனிடம் நல்ல சிந்தனை எதிர்பார்க்க முடியுமா? இவனை திருக்கவே முடியாது. நாம் தான் ஏதாவது செய்ய வேண்டும். சரி, தம்பியே இந்த நாட்டை ஆளட்டும். நம் வனவாசத்திற்கு சென்று விடலாம். தம்பியை திருத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்த வள்ளல், நல்லவர்களுக்கு அழகு சொல்லாமல் கொள்ளாமல் போவதுதானே என்று தன் நாட்டை விட்டு முதுரைமலை காட்டுக்குள் தலைமறைவாக வாழ சென்று விட்டார். குமணன் நாட்டை விட்டு சென்றதும் இளங்குமணன் மன்னனானான். காட்சி 3. அரசவை, இளங்குமணன், நாட்டு மக்கள். இந்த இருக்கையில் அமர்வதென்றாலே தனி சுகம்தான். இதற்காக தானே இவ்வளவு பாடுபட்டோம். அதில் இந்த மணிமகுடம் எனக்காகவே செய்தது போல் இருக்கின்றது. நாட்டு மக்களா? எதையாவது வேண்டி வந்திருப்பார்கள். சரி, வரச் சொல். உள்ளே வாருங்கள். என்ன ஆணவம்? வள்ளலை அனுப்பிவிட்டு நீ எங்கள் மலை என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். மக்கள் நாங்களே முடிவு செய்ய வேண்டும். எங்கள் அரசனை நீதான் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இளங்குமணனுக்கு பயம் கூடியது. ஒருவேளை அண்ணன் மீண்டும் வந்துவிட்டால் மக்கள் நம்மளை கொன்று விடுவார்கள். அதற்கு முன் அண்ணனை கொன்றுவிட வேண்டும். காவலாளியே, சொல்லுங்கள். குமணனின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு கோடி பொன் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்ய சொல். இளங்குமணன் தன் அண்ணனை கொள்வது என்று திட்டம் தீட்டி புலவரிடம் கூறினார். வள்ளல் பெருமானே, வணக்கம். வணக்கம். தாங்கள் யார்? நான் தான் பெருந்தலை சாத்தனார். என்ன வேண்டும் உங்களுக்கு? அரியணையில் அமர வேண்டியவர் யாரும் அறியாத இடத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களே. நானும் என் குடும்பமும் மிகுந்த வறுமையில் இருக்கின்றேன் மன்னா. பசியின் கொடுமையால் பிள்ளைகள் உடல் மெலிந்து நிற்கின்றனர். வறுமையை கூறிய புலவரின் நிலையை எண்ணி வருந்துவதா, அல்ல அவருக்கு பரிசு கொடுக்க முடியவில்லை தன் நிலையை எண்ணி வருந்துவதா என்று கவலையுற்றான் குமணன். தமிழை காக்க வந்த புலவரை தன்னால் காக்க முடியவில்லையே என்று எண்ணினான். இதை பிடிங்கள் புலவரே. ஆமாம், என்ன இது? என் தலையை கொண்டு வருவதற்கு கோடி பொன் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றான் என் தம்பி. ஆகையால் இந்த வாளால் என் தலையை வெட்டி எடுத்து செல்லுங்கள். ஒரு தமிழ் புலவரின் வறுமையை போக்க, தாய் தமிழை காக்க என் தலை பெருந்தவம் செய்திருக்க வேண்டும். எடுத்து செல்லுங்கள் புலவரே. தமிழுக்காக தலை கொடுக்க வந்த வள்ளலே, எமக்கு உன் தலை வேண்டாம். உன் முனைவால் மட்டும் போதும். இந்த வாளால் வெட்ட வேண்டியது உன் தலை அல்ல, உன் தம்பியின் வாளை. பெருந்தலை சாத்தனார் வாளை வாங்கிக் கொண்டு காட்டை விட்டு வெளியே செல்கிறார். போகிற வழியில் வாழை மரத்தின் அடித்தண்டை வெட்டி எடுத்து குமணன் தலை போல் செய்து தன் பையில் போட்டு எடுத்து செல்கிறார். காட்சி 5. அரசவை, இளங்குமணன், புலவர். இளங்குமணா, இங்கே பார். ஐயகோ! தன் எதிரில் நின்ற புலவரின் ஒரு கையில் தன் அண்ணனின் உடைவாளையும் மறுக்கையில் தலையை கண்ட இளங்குமணனின் இதயத்தில் இடி விழுந்தது. கண்கள் கண்ணீர் மழையில் பொழிந்தது. என் அறிவை இழந்து
பெரும் தவறை இழைத்து விட்டேனே, என் அண்ணனை இழந்து விட்டேனே. நான் ஒரு பாவி, வாழ தகுதியற்றவன். என்னை கொன்று விடுங்கள் புலவரே, என்னை கொன்று விடுங்கள். இளங்குமனா, அழுவதை நிறுத்து. உன் அண்ணன் உயிரோடு தான் இருக்கிறான். நான் தான் செய்த தவறை உணர்த்த இந்த வேலையை செய்தேன். உன் அண்ணன் குமணனை முதிரமல்லை காட்டில் பார்த்துவிட்டு தான் வருகிறேன். நிலை பெறாத இவ்வுலகில் நிலை பெற நினைத்தவர்கள் தம் புகழை நிலைநாட்டினர். அவ்வாறு செய்யாமல் செல்வம் படித்தவர்கள் பகல் வறுமையில் இருப்போருக்கு ஒன்றும் கொடுக்காமல் முற்காலத்தில் வாழ்ந்த வள்ளல்களின் வரிசையில் சேராதவர்களாக உள்ளனர். அணிகளும் பூட்டிய யானைகள் பாடி வருபவர்களுக்கு குறையாத கொடுக்கும் அழிவில்லாத புகழையும் வலிய குதிரைகளையும் உடைய குமணனை பாடி நின்றேன். பெருமை பெற்ற பரிசு பெறாமல் செல்லுதல் தன் நாடு இழந்து நிற்பதை விட மிகவும் கொடுமையானது என்று எண்ணி தன் தள்ளியே எனக்கு பரிசாக அளிப்பதற்காக என்னிடம் வாளை கொடுத்தான். எனவே வாளை பெற்றுக்கொண்டு தன்னை விட சிறந்த பொருள் யாரும் இல்லாமையால் அவன் அவ்வாறு செய்தான். எனவே வாளை பெற்றுக்கொண்டு வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் உன்னிடம் வந்தேன். இதோ அந்த வாள். இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? புலவரே, இந்த நாடு முழுவதையும் பரிசாக கொடுக்கின்றேன். என் அண்ணன் இருக்கும் இடத்தை காட்டுங்கள். இந்த வாளால் என் தலையை வெட்டுங்கள். அந்த தலையை அண்ணனின் காலடியில் போடுங்கள். தனக்கு கிடைக்கும் பரிசை விட அண்ணன் தம்பிகளின் ஒற்றுமையே பெரிதென இந்த புலவர் குமணன் இருப்பிடம் தேடி அவரை அழைத்துச் செல்கிறார். காட்சி 6. இளங்குமணன், குமணவள்ளல், புலவர், முதிரைமலைக்காடு. அண்ணா, தம்பியே, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. நீங்கள் மீண்டும் அரியணையில் அமர வேண்டும். அதற்கு தகுதியானவரும் நீர்தான். வாருங்கள் அண்ணா, நாட்டிற்கு செல்வோம். தம்பியே, நீ தவறை உணர்ந்தது பெரும் மகிழ்ச்சி. செல்வம் வா. தமிழுக்கு தலை கொடுத்தான் குமணவள்ளல். அவன் தலைக்கு மணிமொழி கொடுத்து அழகு பார்த்தது அன்னை தமிழ். தமிழா, குமணன் போல் நீ தமிழுக்கு தலை கொடுக்க வேண்டாம். உன் தலைமுறையை கொடு. தமிழும் வாழும், தமிழால் நீயும் வாழ்வாய். நன்றி.